ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு படம் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்குனாங்க. அது என்ன படம்னு உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நான் ரிட்டன் சொல்கிறேன், அந்த படம் பேர் என்னென்னா கூலி, ரஜினி நடிச்சது. அதை பார்க்க தான் இப்போ நம்ம எல்லோரும் நம்ம கேங்லேருந்து போயிருக்கோம். இதுக்கு வந்து ஃபுல் ஸ்பான்சர் நம்ம சிஎம் வ்ளாக்ஸ் டீம் மெம்பர்ஸ். ஓகே, இது வந்து எனக்கும் டிக்கெட் போட்டு தாங்கன்ட்டு மெயினாக வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீ ஊர்லேருந்து நாங்கள் சிஎம் வ்ளாக்ஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு தந்திருப்போம், ஊரில் இல்லை. அதனால தான் நாங்கள் போட்டு தர முடியாத சூழ்நிலை. இப்போ நம்ம எந்த தேட்டருக்கு போகிறோம், எங்கே போகிறோம்லாம் சொல்லப்போம். கோயில்பட்டி சத்யபாமா தேட்டர். அதில் ஸ்க்ரீன் 2 சீட்டு தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டே புக் பண்ணியிருந்தா 7 கிடச்சிருக்கோம். நான் கொஞ்சம் டிலே பண்ணதுனால தான் கிடச்சிருக்கு. சரி வாங்க போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊர் காளியம்மன் கோயில். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஹெல்மெட் போடாமல் தான் போகிறோம். ஆனால் போடணும். முக்கியமாக நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம், கொஞ்சம் தூரம் கழிச்சு போடணும். இது கொஞ்சம் சேஃப்டியான ஊர், டிராஃபிக் எதுவும் இல்லாதனால ஹெல்மெட் போடாமல் போகிறோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டாங்க, நம்ம ட்ரெயின் போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணோம். இங்கே தான் நிற்காரு நம்ம மேனேஜர். இங்கே பாருங்கள், ஹெல்மெட்டு கூட போடலை. ஹெல்மெட் போடாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அது அப்படித்தான். இதுதான் இப்போ நம்ம கோயில்பட்டிக்கு போகிற வண்டிகள். இப்போ பார்த்துக்கோ. கேட்டா பழசுன்னு சொல்லிடலாம்டா. ஒரு 5000 போனோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம். அது விளாக் நம்ம எடிட்டர் கையில தானே இருக்கு. காலேஜா அப்ப போடுறோம். சும்மா 5 மினிட்ஸ் தான் இது. போடுறோம், எடுக்கிறோம். இது இருந்தா போதும். உள்ள போறோம், அவ்வளவுதான். இவர் இப்படித்தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேனேஜர் தான் எப்படி வேகமா போறாரு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம இப்போ தேட்டருக்குள்ள வந்தாச்சு. இங்கே பாருங்க பூரா க்ரௌடிங் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும். பாருங்க, அடைக்க பாருங்க, சுத்தமாக க்ரௌடு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட ஏதோ செலிபிரிட்டி டிக்கெட் வாங்கிட்டு வரோம். நம்மளுக்கு ஆன்லைனில் தான் இருக்குது. இன்னொரு போய் இதை காமிச்சு பேப்பரில் எடுத்து டிக்கெட் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். உள்ள போய் படம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாருங்க, எல்லாரும் ஆக்டர்ஸையும் என்ன பண்றீங்க? வரல, அதுக்குள்ள நம்ம பாய்ஸ் கவுண்டருக்கு வந்துட்டாங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் பாருங்க, என்ன வேணும்? மசாலா பாப்கார்ன் கேட்காங்க. மசாலா பாப்கார்னு கேட்டால் தானே போட்டு தருவாங்க. மசாலா பாப்கார்னு அதெல்லாம் பார்த்து இல்லை தானே. இன்ட்ரோல் வாங்கிக்கலாமான்னு கேட்டு சைமனுக்கு அப்புறம் அந்த கோட்டை மொத்தமாக பார்த்துக்கிறது வந்தான். அப்பா கத்துவேன்.
எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி திறக்குன்னு தெரில. டிக்கி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிட்டு இருக்கோம். பாருங்க சொகுசாக உட்காந்துக்கிட்டாங்க. வந்துருச்சாப்பா பாப்கார்னு? இந்த வருதுப்பா கொஞ்சம் பொறுமையா பொறுத்தார் பூமி ஆழ்வார். என்னதுப்பா அது? பாப்கார்னா? சாப்பிடுங்க. கான் சாப்பிட்றதுக்கும் படம் பார்க்குறதுக்கும் எங்களுக்கு என்ன புரிதல் வேணும் அதை சொல்லுங்க. இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கான் மாதிரி. ஆமாம், இது சாப்பிட மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன ஓடும்? சிந்தனைகள், பல சிந்தனைகள் ஓடும். என்னென்ன சிந்தனை? அதெல்லாம் சொல்ல முடியுமா? மோனிகா பார்த்த ஞாபகம். மோனிகாவா? ஆமாம், மோனிகா என்ன ப்ரோ இருக்கு? அவங்கள பார்த்த ஞாபகம். அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். அவங்க வீட்டுக்கு போறாங்களாண்டா, வாடா போவோம்டா. போறாங்க, வாடா போவோமா? படத்துக்கு ரிவ்யூ ஒரு படம் பார்த்துக்கோங்க. ரிவ்யூவா? இது யார் படம் எனக்கே தெரியலடா. படம் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். லவ், காமெடி, ஏதாவது வேற ஏதாவது ஃபேமிலி அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, சும்மா குத்துன்னு குத்திக்கிட்டே தான் இருக்காங்க. வா போவோம், போய்கிட்டே சொல்றேன் வாங்க. ரிவ்யூ தானே, அங்க ஏறுங்க. இல்லடா அது மாதிரிதான் இதுலயும் ஒவ்வொருத்தனா வந்துட்டு போறாங்க. ஆனா ஃபைட்டு எக்கச்சக்கமா எடுத்து வச்சிருக்கான். உங்க வீட்டு ஃபைட்டா எங்க வீட்டு ஃபைட்டா? எப்பா ஃபேமிலியோட வந்தா பார்க்கலாமா? ஃபேமிலியோட வந்தா அவங்களுக்குலாம் புரியாது இந்த படம். ஒன்லி ரஜினி ஃபேன்ஸுக்கு மட்டும்தானா? ஃபேன்ஸ் வந்தா பார்க்கலாம். டுமுன்னு தம்பி அனிருத்து மிரட்டி விட்டாப்புல. எல்லாத்துக்கும் மியூசிக் தான். அனிருத்தனாலே மியூசிக் தான், சொல்லவே தேவையில்ல. மியூசிக் அல்லு. ஓகே வாங்க போவோம். அதான் கிளம்பியாச்சு. மணி 1:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊருக்கு போறதுக்கு 2 மணி ஆயிடும். வாங்க, நடுவில் எங்கேயாவது டீ பிரேக் நிப்பாட்டு, அப்புறம் ரிவ்யூ கேட்டு அப்புறமாட்டி மறுபடியும் பயணத்தை தொடங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டு நம்ம அதையும் இப்போ வீடியோவில் பதிவு செய்வோம். அடுத்து உங்கள் நீங்களும் படம் பார்த்து அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அங்கிருந்து போகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இங்கே எதுக்கு வந்துருக்கோம் பஸ்ஸு? வணக்கம் போங்க. 9 மணிக்கே கிருஷ்ணா பண்ணை போடுவாங்க. அங்கேருந்து சும்மா டீ பால் மிளகு போய் குடிக்கிட்டு இங்கே விடுவாங்க. கோயில்பட்டி போயிட்டு வரோம். வரவళ్ళు சும்மா விடுவாங்களா? இருக்கிறதுலே என் தலைவன் தான் மாற்றேன். சரி, யார் வரீங்களோ வரல, நான் உள்ளே போகணுன்னு போயிட்டான் பாருங்க. இது 210. This one 130. ஓகே ப்ரோ. சரி, என்ன வாங்க போகிறீங்க? வாங்குறதெல்லாம் வீட்டுக்காக போகண்டா. வாட் யூ வாண்ட்? கலெக்ஷன் கலெக்ஷன் நல்லா இருக்கு.
எப்படி இருந்துச்சு அதோட ரிவ்யூ ப்ளீஸ்? நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனேன், அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. சொல்கிறோம்ல இதுக்கு மோனிகா டான்ஸாக சூப்பராக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நல்லா தான் இருக்குது படம். ஆனால் நோட்டீஸ் பாயிண்ட் வராடா என்ன வேணும்? நோட்டீஸ் பாயிண்ட் தான் என்ன, ஃபுல்லாக சண்டையாக தான் இருக்குது. சண்டை பிடிக்குன்னா போங்க சரிங்களா. ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுறப்ப ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ஃபைட் தான். எல்சியூ சத்தியமாக கிடையாது, சம்மந்தமே இல்லை எல்சியூக்கும் இதுக்கும். ஆமாம். சொல்லுவானே இப்போ கூலி படத்துக்கு போனோம், ரிவ்யூ மட்டும் சொல்ல முடியுமா? ரிவ்யூ கேட்குறவங்களாம் என் கூட வாங்க, திருப்பி படத்துக்கு வேணால் கூப்பிட்டு போகிறேன். நல்லா இருக்குது படம். எனக்கு எல்லா கதையும் புரியுது. ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபைட் சீன் தான் பிடிக்கும். ஃபைட்டு, டான்ஸு, மியூசிக்கு, இந்த 3 தான் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த 3மே பக்காவாக இருக்குது. ஆனால் கிளம்பியாச்சு. ஜம்முன்னு போனால் படத்தை பார்த்தா, ஜம்ம மோனிகா டான்ஸை பார்த்தா கிளம்பி வந்தாச்சு. அதோட ஒரு மிளகு பால். இதில் எந்த குறிப்பிட்ட ஃபைட் சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதை சொல்ல முடியுமா? லாஸ்ட் சீன் தான். லாஸ்ட் எந்த சீன்? லாஸ்ட்டு ஹாஸ்டலுக்குள்ளே இதுக்குள்ளே வச்சு அடிப்பானே, அந்த சீன் நல்லா பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப அட்டாச்சு. கூலிக்காண்டி எல்லாத்துக்கும் வேண்டி சண்டை போடுவான், அது நம்மளுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி. லோகேஷ் கனகராஜ் பற்றி டேரக்டர் ஓகே தான், டேரக்டர் தானே, அவர் என்ன பொழுது பேச முடியும் நம்ம. இந்த படத்தை எடுத்திருக்காரு, அந்த இதுக்கு எதுவும் ரிவ்யூனா 5க்கு 4.9 கொடுக்கலாம். அவ்வளோ கொடுக்கலாமா? அந்த அந்த கிருமி சொல்லுவாங்கள்ல டெட்டாலில், அந்த 1% கிருமி எங்கே போகும், அந்த மாதிரி தான் லோகேஷ் கனகராஜும். அந்த ஒரு பாயிண்டில் மிஸ் ஆகிட்டார் அவர். அதில் எதில் மிஸ் ஆச்சுன்னு தெரில. ஃபேமிலியோட வரலாமா? வரலாம், வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வரலாம், லவர்ஸோட தான் வந்தீங்கன்னா அப்புறம் அவங்களோட மோனிகா டான்ஸ் ஆட வேண்டியதான். மோனிகா அப்படின்னு குத்தாட்டம் போட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். மோனிகா சாங் நல்லா தானே இருந்துச்சு. ஒரு 1.5-2 நிமிஷம் தான் பார்க்குற மாதிரி. அவ்வளோதான். மோனிகானா 2 நிமிஷம் அவ்வளோதான். இல்லை பேமெண்ட் யார் கொடுக்குறது? ஒரு சாங்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். யூடியூப்ல லோகேஷ் கனகராஜ் ஃபோன் பண்ணோம்னா என்ன சொல்லுவார்? அப்போ யூடியூப்ல போட்டு பார்த்துக்கிட்டே. அதுவும் பூஜாட்டு அந்த ஒரு சாங் மட்டும் தான் ஆடி இருக்கு. இந்த படத்தில் போன ஏதோ ரஜினி படத்தில் தமன்னா ஒரு பாட்டுக்கு ஆடிச்சுல, காவாலா பாட்டுக்கு, அது மாதிரி இதில் அப்படிதான் சைடு கரெக்டர்னா அப்படித்தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் அந்த மீசக்காரர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. சின்ன ரோலுக்கு வந்துட்டு 3 பேர் பிடி அடிச்சாங்க, முடிஞ்சிச்சு. அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த பார்ட்ல வேணா பாப்போம், மோனிகா ஏதாவது ஒரு கான்செப்ட்ல வருவா. பார்ட் 2 தான். கீழே சப்டைட்டில் இல்ல, அடுத்த வேற ஏதாவது வரும். பாஷா பார்ட் 2 தான். அப்புறம் மும்பை அப்படிங்கிறதுனால அவரை கூட்டு போட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஃபேமஸான ஆள் எடுத்து இந்த படத்துக்கு போட்டிருக்காரு. அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. அது உண்மை. இப்போ லாஸ்ட் அந்த ஹாஸ்டலுக்குள்ள சண்டை போடும்போது அவர் பார்த்தீங்களா கண்ணு, அதெல்லாம் ஆல்ரெடி ஒரு பழைய படத்திலே மென்ஷன் ஆகி இருக்குது. அதை கரெக்டாக எடுத்து வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டார் பார்த்தீங்களா, அதான் லோகேஷ் கனகராஜ். அதனால் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சீனு. ஆனால் லாஸ்ட்டில் வந்தவர் தான் எதுக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பார்ட்டில் வேணால் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஃபிலிம் தான். லோகேஷ் கனகராஜ் படத்தில் இருக்க மாதிரி 2 பழைய படத்துக்கு பாட்டு. ஆமாம், அது 2-3 பாட்டு வந்துருச்சு, பழைய பாட்டு. அவ்வளோதான். இப்போ கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மொத்தமாக வாங்க அடுத்து நம்ம இப்போ நேரம் நம்ம பயணம் எதை பார்த்து போய்கிட்டு இருக்கேன். பயணம் இல்லை, இப்போ நம்ம ரமணியத்துக்கு போகிறோம். வாங்க போவோம், இல்லைனா பூ தம்பிக்கிட்டு போவோம். கூலி படத்தை பற்றியும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாய்ஸாக போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்ன ஃபேமிலியோடு போனால் நம்மளுக்கு கதை புரியும், ஃபேமிலி கதை புரியுமா என்னன்னு தெரில. பூரா ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக இருக்குது. ஒன்று மோனிகா சாங், அதுதான் அதில் ஹைலைட்டுன்ட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு எல்லாம் கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் சுந்தர்சி படத்தை தான் ட்விஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. இது வந்து லோகேஷ் கனகராஜ் ட்விஸ்ட்டு, அப்படியே அவர் காப்பிரைட் பண்ணிக்கிட்டாரு. பாருங்கள், கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, தப்பி தவிர ஃபேமிலியோட போயிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கேற்ற மூவி அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் பாய்ஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். முறைச்சி பார்க்காங்க.